உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும். இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இல்லாட்டி வாங்கின அப்புறம் சம்டைம்ஸ் கன்சல்டிங் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுவாங்க. இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்டில் டைரெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த லாஸ்ட் 6-7 மந்த்தாகவே நான் ஒன்று அப்சர்வ் பண்ணேன். கவர்மெண்ட் செக்டரில், அதாவது 20s 30s தான் இருப்பாங்க இந்த பசங்க. விமன் கொஞ்சம் கம்மியாக தான் கன்சல்டிங் பண்ணுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் நிறைய பேர், நிறையா இந்த சென்ஸ் 1 or 2 people, அதுதான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நிறையா. ஆனால் கைஸ் நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க எனக்கு. இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸுக்கோ முக்கியமாக நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுல ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக என்கிட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ டெல் தம் உங்களுக்கும் வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். அதை வந்து எல்லாருமே அதை ஆழமாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. எனக்கு வந்து 30 வயசில் ஒரு பையன் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவார். கிட்னி கிரேட்டல் லெவல் ஜாஸ்தி ஆயிருச்சு, இத்தனை நாள் கார்பரேட் குரூப் ஹெல்த் கவர் வச்சுட்டே உட்காந்துருந்தேன், இப்போ எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவரே கிடைக்க மாட்டேங்குது பாரு. இந்த மாதிரி நிறைய கதை கேட்டேன் நான். அதனால தான் அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப விரும்பி, நீங்கள் வந்து இப்போ வாங்காட்டி பரவாயில்ல, 6 மாதம் கழிச்சு 1 year கழிச்சாவது நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். இப்படி நான் அப்சர்வ் பண்ணது இதுதான். ஆனால் 20s 30s இருக்கவங்க கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுறாங்க, ஒரு கிளாரிட்டி வேணும்ன்ட்டு. இந்த லாஸ்ட்டு 2-3 நாளாக தான் நினைக்கிறேன், ஹீ இஸ் கைண்ட் ஆஃப் அ வெல்விசர் டு மீ. அவர் வந்து இந்த பிடிஎஃப் அனுப்புனார். நான் வந்து எந்த அளவுக்கு இது கான்ஃபிடென்ஷியலான்னு தெரியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ மச் ஆஃப் இட். மேபி நிறைய, ஆனால் 2-3 பேர் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸு, அப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சேலரி வாங்குறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த இந்த மாதிரியான பிடிஎஃப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு மெசேஜும் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஏன்னா ஐ ஐ ஏர்ன் மை லிவிங் செல்லிங் மை டைம். நாலேஜ் நீங்கள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். நாலேஜ் இல்லைன்னு நினச்சா கன்சல்டிங் பண்ணக்கூடாது, கரெக்டாக இல்லையா? ஸோ பேசிக்கலி என்னோட டைம் தான் நான் செல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் அதை பெருசாக இக்னோர் எடுத்துக்க மாட்டேன். பட் அவர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி என்னோட தம்பி வந்து டேர்ம் பிளான் வாங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த தமிழ்நாடு ஸ்டேட் இந்த பேங்க்ஸ் மூலிமாவே இந்த நல்ல 1 crore பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் இதை கொடுக்குறாங்கன்னு சொன்னார். ஓகே, வித் தட் செட், அது டேர்ம் பிளானா பர்சனல் ஆக்சிடென்ட் கவரானு எனக்கு தெரியல. அது டேர்ம் பிளானாகவே இருக்கணும்னு வச்சுக்கலாம். பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னா என்னன்னு சொல்கிறேன், மோட்டார் ஆக்சிடென்ட்க்கு மட்டும் தான் கிளைம் கிடைக்கும், நேச்சுரல் டெத்துக்கு கிளைம் கிடைக்காது. பட் நம்ம டேர்ம் பிளானே வச்சுக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்கு நம்ம போவோம். என் வீடியோவை பார்த்துட்டு எதுவுமே நான் வாங்குங்க வைங்கன்னு சொல்லலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தான் பிடிஎஃப் ஃபைல் இருக்குல்ல. ஏன் சொல்கிறேன்னா, சும்மா இந்த பிடிஎஃப் அனுப்புனா நம்ம என்ன பண்ண முடியும்? பிடிஎஃப் விட்டுருங்க, அது வந்து கான்ஃபிடென்ஸாக என்னன்னு தெரியல. மேபி யூ ஷுட் ஹவ் ஆல்சோ காட் திஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரம், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால். இது எங்கே என்ன, ஓகே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தருங்க இந்த தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கன்சல்டிங் பண்ணார். டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராசஸ்லாம் பண்ணியாச்சு. அநியாயம். அவர் ஐடி செக்டரில் இருந்தாராம், அந்த எக்ஸாம் எழுதி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணிட்டாராம். திருப்பி எனக்கு சேலரி கம்மி. ஒருத்தவங்க கூட எனக்கு அந்த மாதிரி புலம்பி நான் பார்த்ததே இல்லை. ஆல் தீஸ் கைஸ் ஆர் இன் 20s and 30s ஒன்லி. அவங்களுக்கே தெரியும் ஸ்டார்ட் அப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா சேலரி கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் ஏன் அவ்வளோ புலம்புனாருன்னு தெரியல. அப்போ நீங்கள் ஐடி செக்டார் விட்டுட்டு அதுக்கு போயிருக்கூடாது. நீங்கள் ஜாப் ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதனால போகிறீங்க. கவர்மெண்ட் ஜாப்னா என்ன? இப்போ எங்கள் அப்பா வந்து ஹீ இஸ் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நானும் மை சிஸ்டர் இஸ் அ யுஎஸ் சிட்டிசன்ஸ், இஸ் அ சயின்டிஸ்ட் தேர். ஐ எம் நோபடின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரகிள் இன் மைஃப்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலுமே நான் வந்து உண்மையாகவே ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். நான் இந்த தமிழ்நாடுல பிறந்ததுனால தான், எங்கள் அப்பா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னு ஒன்று ஹோல்டு பண்ணனால தான் நாங்கள் நல்லா படித்தோம். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு நாங்கள் கடன் பட்டிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால வித் தட் செட் ஐ ரியலி ஹோல் ஹார்ட்டட்லி ஃபீல் ஏன்னா நம்ம தமிழ்நாடுவால் நம்ம இப்போ இதே இது நான் பீகார்லேயோ யூபியிலையோ நான் பிறந்திருந்தேன்னா இந்த என்விரான்மெண்ட் நமக்கு கிடச்சிருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி எஜுகேஷன் நமக்கு கிடச்சிருக்காது. இதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இப்போ வேணால் யூபி பீகாரில் இதே மாதிரி நல்ல ஸ்டாண்டர்ட் காலேஜஸோ ஸ்கூல்ஸோ இருந்திருக்கலாம். நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ கூட அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்டில் பிறந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம வீட்டில் என்னோட அப்பா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயினால அதுக்கு வந்து நான் மரியாதை கொடுப்பேன். அப்போ நீங்கள் வேலை பார்க்குறவங்க அந்த மரியாதை கொடுக்கணும். சும்மா அவர் மட்டும்தான் புலம்புனார், வேறு யாரும் நிறைய பேர் கன்சல்ட் புலம்புனது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஹேவ் ஜாப் ஸ்டெபிலிட்டி. அதே மாதிரி 25,000 சம்பளம் வாங்கிட்டு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவனுக்கு அந்த ஜாப் ஸ்டெபிலிட்டியும் இருக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் அடுத்த செக்ஷனுக்கு போகிறேன். இதை வந்து நான் பர்சனலாக நான் தலையிடுறேன்னு நினைக்காதீங்க. எவ்ரி சைல்டு இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அ பேரண்ட். அதனால் சொல்கிறேன். அதை இந்திரா காந்தி வந்து இந்த V2 hours 1 அந்த மாதிரிலாம் கேம்பெயின் ரொம்ப கஷ்டப்பட்டு லான்ச் பண்ணதுனால ஐ திங்க் இட் ஹேப்பன்ட் இன் 70s, லேட் 70s and 80s.
1980s 1990s நிறையா நீங்கள் சென்னையிலே பார்த்துருப்பீங்க. ஒரு சில ஃபேமிலியில் வந்து தே ஒன்லி ஹேட் ஒன் சில்ட்ரன். அதை ஆத்மார்த்தமாக கடைபிடிச்சாங்க. யூபி பீகாரில் இவ என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு அப்பவும் நல்லா வதன்னு 5 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ அந்த 2 ஸ்டேட்டில் மாத்திரம் 35 கோடி பாப்புலேஷனுங்கிறாங்க. 35 கோடியோ 40 கோடியோ நமக்கு தெரியாது. தே ஆர் ஸ்ட்ரகிளிங். நிறைய கிரைமு, நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸு, ஹஸ்பண்ட் இஸ் கில்லிங் ஒய்ஃப், ஒய்ஃப் இஸ் கில்லிங் ஹஸ்பண்டுங்கிற நியூஸ் ஸ்டோரிஸ் தான் தினம் யூபியிலேருந்து ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா இதுதான், ஓவர் பாப்புலேஷன் பெருசாக வந்து எக்கனாமிக்கலி ஸ்டேபிளாக இல்லை, நல்லா எஜுகேட்டடாக இல்லை, அதுதான் காரணம். பட் நமக்கு நாடை பொறுத்த வரைக்கும் 1980s 90s எனக்கு தெரியும் நிறைய ஃபேமிலிஸ் வந்து நான் பார்த்துருக்குறேன். தே ஒன்லி ஹேட் ஒன் சில்ட்ரன். ஓகேவா? ஆனால் இதில் பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தான் 1500 பேர் கன்சல்டிங் பண்ணுறேன். எல்லா செக்டார், மேரேஜ் இருக்கலாம், ஐடி செக்டார் இருக்கலாம், கவர்மெண்ட் செக்டார் இருக்கலாம். அது வந்து இதை யார் சொல்லிக் கொடுக்குறா? 95% of the families today who are getting married today, they are having 2 children. இதை யார் சொல்லிக் கொடுக்குறா? அந்த 2 சில்ட்ரன் மாத்திரம் வேணும்னு சொல்லிட்டு விரும்பி people are having 2 children. ஆனால் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு சொல்லும் போது பிடிஎஃப் காமிச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? நான் அடுத்த லாஜிக் போகிறேன். நான் மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கேன். இது 2 மட்டும்தான், இந்த 2 மிட்டாய் தான். இந்த 2 மிட்டாயை யார் வாங்க முடியாதுன்னா, பிரைவேட் செக்டாரில் வெறும் 25,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க உண்மையாகவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. 25,000 விட்டுருங்க, 35,000 ஏர்ன் பண்ணுறவங்க கூட ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஜாப் ஸ்டெபிலிட்டி இருக்காது. அவங்க வந்து அவ்வளோ இது ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏர்ன் பண்ணாங்கன்னா தப்பிச்சாங்க. இல்லாட்டி ஹஸ்பண்ட் மாத்திரம் ஏர்ன் பண்ணி சமாளிக்கிறது கஷ்டம். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஸ்டேபிள் ஜாபில் இருக்கீங்க. இந்த 2 மிட்டாயை இது வந்து நான் வாங்கணும்னு புஷே பண்ண மாட்டேனே. என்னுடைய மார்க்கெட்டே என்ன தெரியுமா? ஒரு மாதத்துக்கு 2-3 பேர் என்கிட்ட டேர்ம் பிளான் வாங்குவாங்க. சம்டைம்ஸ் ஒன்லி 1 பர்சன். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது ஐ ஸ்பீக் அஸ் அ வெல்விசர். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ யோசனை பண்ணி பாருங்க. இதை 2 வாங்குறதுல வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலாக இருக்குன்னா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இதை யார் சொல்லிக்கிறா? ஹேவிங் 2 சில்ட்ரன் மாத்திரம் 95% ஆஃப் த பீப்புள் ஆர் ஹேவிங் 2 சில்ட்ரன். நாளைக்கு அந்த சில்ட்ரனுக்கு வந்து நான் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ வில் கம் பேக் டு திஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் அது பிடிஎஃப் ஃபைலை காமிச்சிட வேண்டியது. டேர்ம் இன்சூரன்ஸ் அதுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலை காமிச்சிட வேண்டியது. டோன்ட் பை, விட்டுருங்க, வாங்காதீங்க, விட்டுருங்க, நல்லா இருங்க. இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும், டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும், கன்சல்டிங் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்க முடியாத மாதிரி இருக்குது தெரியுமா? எத்தனை பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு என்கிட்ட பேசுவாங்க தெரியுமா? அவங்கள யோசனை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஒருத்தர் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சில நேரம் இன்கம் ப்ரூஃப் சரியாக இருக்காது, ஒரு சில நேரம் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் சரியாக இருக்காது, ஒரு சில நேரம் ஏதோ ஒரு இஷ்யூ. அவங்க வாழ்கிற நாடு அப்படி இருக்கும். ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரியில் இருந்தாங்கனாக்கா டேர்ம் பிளான் வாங்க முடியாது. ஐ நோ எ கை இன் உக்ரைன், ஹி வாண்ட்ஸ் டு பை, ஹி இஸ் ஒர்க்கிங் இன் யூஎன். அவருக்கு டேர்ம் பிளான் வாங்கி கொடுக்க முடியாது. நீங்கள் போய் ஜெனீவா போங்க, உங்கள் சுவிட்சர்லாண்டில் அங்கே உங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லியாச்சு. ஸோ இத்தனை மாதிரி வாங்கி எலிஜிபிலிட்டி இருக்கவங்க நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்க. எலிஜிபிலிட்டி இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க? பிடிஎஃப் ஃபைலை வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருங்க, தூங்கிடலாம். என்ன நான் வந்து ஒரு லாஜிக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சார், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும்னா இந்த கன்சல்டிங் ஃபீஸ் சொன்னால் அதெல்லாம் வேண்டாம், பண்ணாதீங்க. ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நார்த் ஈஸ்ட்டில் எனக்கு நிறைய கிளைண்ட் இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்கள். அவர் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் 20 வருஷம் கழிச்சிட்டு எனக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறது அவர் வில் பி ஸ்பீக்கிங். இப்போ இந்த மாதிரி வந்து அசெட் அலோகேஷன் பண்ணுவோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டேர்ம் பிளானை 65 வயசுக்கு தான் வாங்கணும், ஏன் 85 வயசு வரைக்கும் வாங்கினா என்ன? ஐ வில் டெல் யூ a வெரி சிம்பிள் லாஜிக். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்தில் என்னோட சில்ட்ரனோட எஜுகேஷன் முடிவு வரைக்கும் போதும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஐ வில் டெல் யூ சம்திங். எத்தனை பேர் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணி வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் பென்ஷன் பிளான் ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore நம்ம வந்து ஒருத்தர் வந்து 85 வயசு வரைக்கும், இல்லை 80 வயசில் 75 வயசு வரைக்கும் 1 crore டேர்ம் பிளான் வாங்கியிருக்கிறாரு. 65 வயசில் ஹீ பாஸ்ட் அவே, இவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து பேங்க்கில் அப்போவுமே 20 வருஷம் கழிச்சுமே 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குமான்னு தெரியாது. 6% இருக்கும்னு நம்ம நம்புவோம். அப்போ வருஷத்துக்கு 1 கோடிக்கு 6 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒய்ஃப் 85 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் வந்து 65 வயசுல இறந்துடுறாரு. 20 வருஷம் ஒய்ஃப் யார் பார்த்துக்குவாங்க? சில்ட்ரன் பார்த்துக்குவாங்க. பட் பேர்டனாக இருக்குன்னு நினச்சிடக்கூடாதுல்ல ஒரு நிமிஷமா அது. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்துட்டு 58 வயசில் என்கிட்ட வந்துட்டு என்னோட ஒய்ஃப்காக ஏதாவது பண்ணணும்னு பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. 52 வயசில் இருக்கவங்க பேச தான் செய்கிறாங்க. ஸோ நீங்கள்
இந்த 1 கோடி அவங்க போடுறாங்க, 6 லட்சம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ மாதம் 50,000 கிடைக்குது. நிறையா இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அடுத்தது காட்டுறேன் பார்த்துங்க. இன்ஃப்ளேஷன் பற்றி பேசாத ஆளே கிடையாது. ஆனால் கால்குலேட் பண்ணிலாம் பார்க்கறது கிடையாது. ஃபியூச்சர் வேல்யூ ஃபார்முலா தான், ப்ரெசன்ட் வேல்யூ பை 1 + இன்ஃப்ளேஷன் ரேட் டு த பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ 50,000 ரூபா 1 கோடி ரூபா நமக்கு 20 வருஷம் கிடைச்சோம்னா அதோட வேல்யூ என்ன? இப்போ இருந்து 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து 1 crore டேர்மில் 2 crore எலிஜிபிலிட்டி இருக்கும். 1 crore போதும். 1 crore அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்க 1 crore வாங்கினா போதும் தான். நானே ரெஃபர் பண்ணிக்குவேன். நான் 1 crore அதுக்குமே 1 crore வாங்குங்கன்னு சொன்னாக்கா PDF ஃபைலில் காமிச்சா நம்ம என்ன போய் பேசுறது? அப்போ 50,000 ரூபா ஃபியூச்சரில் இன்னைக்கு 50,000 ரூபாங்கிறது 20 வருஷம் கழிச்சு 15,594 ரூபாய்க்கு சமம். இந்த லாஜிக் புரிஞ்சுதா? அடுத்தது 20 இன்னைக்கு எனக்கு மாத செலவு 50,000 ரூபான்னா 20 வருஷம் கழிச்சுட்டு அது எவ்வளோ ரூபா எனக்கு தேவைப்படும்? இன்னைக்கு எனக்கு மாத செலவு 50,000 ரூபா. அப்போ 6% இன்ஃப்ளேஷன் நம்ம போட்டோம்னாக்கா 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு எவ்வளோ? அதுக்கு இந்த ஃபார்முலா பார்த்துக்குங்க. 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு எனக்கு மாத செலவு 50,000 ரூபானா 20 வருஷம் கழிச்சு 1,60,355 ரூபா தேவைப்படுது. நீங்கள் எவ்வளோ தயார் பண்ணி வைக்கிறீங்க? 15,594 ரூபா. நீங்கள் 65 வயசில் இல்லாமல் போயிட்டீங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து அடுத்த 20 வருஷம் வாழணும்னா 15,594 ரூபா தான் வரும். நீங்கள் ஒய்ஃப்க்கு 1 கோடி லைஃப் கவர் வச்சுருந்தீங்கன்னாலே எவ்வளோ ஆக்சுவலி தேவைப்படும்? 1,60,355 ரூபா தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. நான் போட்ட கால்குலேஷன் கூட கொஞ்சம் தப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் PDF ஃபைலையே காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா காட்டுங்க ராஜா. ஏன்னா இந்த கதையை நீங்கள் தான் அதுதான் ஃபுல்லாக பாருங்கன்னு சொன்னேன். நான் எத்தனை சிங்கிள் உமன்ட்ட நான் பேசியிருக்கிறேன். இந்த ரேண்டமாக கால் பண்ணுற சிங்கிள் வந்து அவங்க வேலைக்கு போகாதவங்க பாவமாக ஏதாவது கேட்பாங்க, அப்புறம் ஃபோனை வச்சுட்டு போயிடுவாங்க. ஃபினான்ஷியல் கன்சல்ட்டிங்னு பண்ணுற சிங்கிள் உமன் வந்து அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க டாக்டரோ சனோ பெரிய பசங்களாக இருப்பாங்க. அதாவது ஹஸ்பண்ட் வந்து 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் முன்னாடி இறந்துருப்பாரு. அவங்க பசங்களை படிக்க வச்சு அவங்கள ஒரு வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க. அதில் ஒரு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. அதை நான் சொல்ல விரும்பல. அவங்க பசங்க 2 பேரும் ரொம்ப லக்ஸுரி பைக்லாம் கேட்குறாங்கன்னு வாங்கி கொடுத்தேன்னாங்க. அது ரொம்ப வருத்தமாச்சு. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை வளர்த்துருக்கீங்க, அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நான் சொன்னேன். ஐ ஃபெல் வெரி டிஸ்டர்ப்ட் வென் ஐ டாக் டு தட் லேடி. அதே மாதிரி 2 மாதம் முன்னாடி ஹஸ்பண்ட் பாஸ்ட் வேங்குறவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. நீங்கள் அவங்க பேசுகிறோட இந்த 25 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க தைரியமாக பேசுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துட்டாங்க, பசங்க வளர்ந்துட்டாங்க, படிக்க வச்சுட்டாங்க. இந்த 2 மாதம் 3 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் தே வில் பி லைக் there will be some kind of silence in their conversation. அது நீங்கள் அவங்கள்ட்ட பேசி பாருங்கள், அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். சும்மா வந்து நான் பொழப்பு கெட்டு போய் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு 10-20 பேர்கிட்ட பேசி பாருங்கள், அப்புறம் தெரியும். இப்போ நான் மறுபடியும் ஹவு ஹார்ட் இட் இஸ் டு பிரிங் அப் 2 children these days without a husband. யோசனை பண்ணி பாருங்கள். இது யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? ஐ வில் பி ஹேவிங். அப்புறம் டேர்ம் பிளான் எடுக்கணும்னா மாத்திரம் PDF ஃபைலில் காமிக்கிறீங்க. PDF ஃபைலே வச்சுக்கோங்க. இல்லை ஒருத்தன் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒன்று சொன்னோம் அப்படின்னாக்கா அதை வந்து புரிஞ்சிக்காமல் PDF ஃபைலே காமிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, PDF ஃபைலே வச்சுக்கோங்க. ஐ ஆம் டெல்லிங் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு எவ்ரி ஒன். இன்னொன்று நிறைய பேருக்கு தெரியாது, நான் கெரியர் கவுன்சிலிங் பண்ணுவேன். அதாவது இங்கேருந்து அமெரிக்கா போய் செகண்ட் ஜென்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அமெரிக்கா போகிறாங்க. அவங்க சில்ட்ரன் வந்து தே ஆர் பார்ன் இன் த US. அவங்க சில்ட்ரன் படிக்க வச்சு அவங்க சில்ட்ரன் வந்து அந்த 2-3 கேர்ள்ஸ் நான் பேசியிருக்கேன். என்னென்னா யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டியில் UG முடிக்கிறாங்க, அண்டர் கிராஜுவேட் முடிக்கிறாங்க, அப்புறம் ஒரு மாஸ்டர்ஸ் முடிக்கிறாங்க. 2வது யூஎஸில் ஒரு மாஸ்டர்ஸ் பிடிக்கிறதுக்குள்ளேயே பாதி சேர்த்து வச்ச காசுலாம் காலி ஆயிரும். 2வது மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு சம்டைம்ஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு செட்டில் டவுன் இன் தியர் லைஃப். இந்த ப்ராப்ளம் இந்தியாலையும் வரும். நீங்கள் 25 வயசில் செட்டில் ஆனீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சில்ட்ரன் 25 வயசில் செட்டில் ஆகணும்னு கனவு கூட காணாதீங்க. when the world is getting complicated, உங்களை மாதிரி உங்கள் சில்ட்ரன் இருக்க மாட்டாங்க. அவங்க செட்டில் ஆகிறது 30 வயசு ஆகலாம், இல்லை 35 வயசு கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் 65 வயசு வரைக்கும் தான் டேர்ம் பிளான் எடுக்கணும்னு சொல்கிறது நிறைய பேர் சிக்கிட்டா. நானும் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அன்னைக்கு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மைண்ட் செட் எனக்கு வேறு, இப்போ இருக்கிற மைண்ட் செட் வேறு. 2வது நம்ம ரொம்ப போய் ஒருத்தங்களை ப்ரெஷர் கொடுக்க முடியாது. இதாவது பண்ணுறாங்களே நான் சந்தோஷப்பட்டுப்பேன் நான். பிகாஸ் தே ஆர் ஆல் மை வெல்விஷர்ஸ். 65 வயசு வரைக்கும் வாங்கணும் என்னோட வெல்விஷர்ஸ் தான்.
85 வயசு வரைக்கும் உங்களுக்கு வாங்கலாம். ஆனா என்ன 65 வயசு வரைக்கும் வாங்குறவங்க செப்பரேட்டா அவங்க ஒய்ஃப்க்காகவும், சில்ட்ரனுக்காகவும் இல்ல அவங்களுக்காகவும் ஒரு பென்ஷன் பிளான் கரெக்ட்டா பண்ணி வைக்கணும். இல்ல ரிட்டயர்மென்ட் பிளானிங் பண்ணி வைக்கணும். இது எத்தன பேர் பண்றாங்க? பண்றதில்ல. ஸோ பிடிஎஃப் ஃபைல வச்சுக்கங்க பத்திரமா. எங்கள மாரி இருக்கவங்கலாம் வந்துட்டு நீங்க எத்தன பேர் யூஸ் பண்ணிக்க போறாங்க சொல்லுங்க? ஐ வாட்டெவர் ஐ ஸ்பீக். இப்ப நீங்க 2 சில்ட்ரன் எடுத்திருக்கிறது நான் கமெண்ட் பண்றேன்னு நினைக்கக்கூடாது. நான் எத ஒரி பண்றேன்னா, நாட்ல என்ன படிக்க வச்சுருவீங்க? என்ன மாரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது நாளைக்கு? எப்படி இவங்க செட்டில் ஆக போறாங்க? வாட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் இஸ் பீயிங் கிரியேட்டட்? யுஎஸ் இஸ் ஹேவிங் தட் ப்ராப்ளம். ஒரு பெரிய டெவலப்டு நேஷன்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு. நான் கெரியர் கவுன்சிலிங் பண்ண அந்த 2 மாஸ்டர்ஸ் பண்ண எல்லாருமே தீஸ் கேர்ள்ஸ் அண்ட் தீஸ் கைஸ் ஆர் ஃப்ரம் த யுஎஸ். பெரிய பெரிய டெவலப்டு நேஷன்லயே 30 வயசுல ஒரு சில ஆர்டிக்கல்லாம் படிச்சிருக்கேன். நான் எனக்கு வேலை சரியா கிடைக்கலன்னு சொல்லிட்டு 30 வயசுல திஸ் கேர்ள் இஸ் 28 இயர்ஸ் ஓல்டு. ஆல்ரெடி 2 மாஸ்டர்ஸ் படிச்சுட்டாங்க. யுஎஸ்ல மறுபடியும் நான் இப்போ மெடிசன் படிக்க போகுதுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. யுஎஸ்ல நீங்க மெடிசன் படிக்கணும்னா 10 வருஷம் 10 இயர்ஸ் ஃபுல்லா பிளாக்கா போயிடும். அது அப்போ 28ல நீங்க ஆரம்பிச்சு 38 வரைக்கும் அதை படிச்சுட்டு இருக்க போதா? ஆஃப்டர் 2 மாஸ்டர்ஸ். திஸ் இஸ் ஹேப்பனிங். திஸ் இஸ் ரியாலிட்டி. நம்ம நாட்டிலேயே இந்த மாதிரியான ஜாப் கிரியேஷன்லாம் பெருசா இருக்காது. ஸோ தட் இஸ் இட். மறுபடியும் பிடிஎஃப் வச்சுட்டு இருங்க. பிடிஎஃப் மேலே போகணும்னு நினைக்கிறவங்க கன்சல்டிங் பண்ணுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு சர்வ் யூ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.